வணக்கம். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், ரெஸ்டாரண்ட் கிச்சன்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது ஃபிண்டோவில் இருக்குது. ஹெம்ஸ்டாஸா இதுலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது. நான் இந்த அட்ரஸ் வந்து நான் டிக்டாக்கில் போடுவேன், அதை பார்த்து வரலாம். பாருங்கள், இன்றைக்கு வந்து 31ஆம் தேதி. ஒவ்வொரு வருஷமும் வித்தியாசமான சாப்பாடுகள் போடுவோம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பார்க்கவே இவ்வளோ ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குன்னு இங்கே வேறு லெவலில் இருக்குது சாப்பாடு. இதெல்லாம் வந்து செம்ம சாப்பாடு. வேறு குலாச்சாம், ஆமாம் இங்கே சலாட் ஐட்டங்களை பார்த்தீங்கன்னா சும்மா வேறு மாதிரி இருக்குங்க. பக்கோடா ஐட்டங்கள் இதெல்லாம் இதில் இருக்குது. இங்கே டொமாட்டோ சூப் வேறு மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, நீங்கள் ஃப்ரூட்டுகள் எடுத்து சாப்பிட்றதுக்கு கேட்ட ஐட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. பப்படங்கள், சோசுகள் எல்லாம் இருக்குது, விதமான சோசுகள். சும்மா உண்மையிலே ஒரு அருமையான பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் சும்மா வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே இப்படியான காட்சிகளை பார்த்து அப்படியே ஒரு மன குளிர்ச்சியாக சாப்பிட்டு போகலாம். இங்கே செம்ம அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் உண்டு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் வேலை செய்கிறேன். உண்மையிலே அருமையான ஒரு இடம் உண்டு. இங்கே பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது, பார்க்கவே வேறு மாதிரி இருக்குது. இப்போ நெஞ்சால் சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே வரோம் கேமூசு, இங்கே ஒரு அதுவும் கேமூசு உண்டு. இதுவும் ஒரு சிறுநங்கா ஸ்டைலில் இன்னும் ஒரு வா செம்மையாக இருக்கு. இங்கே வர ராலில் ஒரு சாப்பாடு செய்திருக்கிறாங்க. இங்கே அதுவும் மேலே தரமாக இருக்குது. இது என்ன பீப் கீமாஃப், அதுவும் ஒரு சூப்பர் சாப்பாடு ஒன்று. இங்கே கோழி பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு, செம்ம சாப்பாடு. நம்மள அருமையான சாப்பாடு. மிஸ் பண்ணிடுறாங்க. ஒவ்வொரு 31ஆம் தேதியும் ஒவ்வொரு வருஷமும் இங்கே புஃபே போடுறோம் நாங்கள். இங்கே முதலாளியும் அங்காளி ஊடுறா. இங்கே சமோசா இன்னும் கொஞ்சம் ஐட்டங்கள் வந்துட்டுருக்குது இப்போ. ஸோ மறக்காதவங்க, உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கெம்சாஸில் இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட் வந்து உண்மையிலே அருமையான சாப்பாடு. நீங்கள் உங்களோட ஸ்ரீலங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கனுக்கு ஏற்ற சுவையில் நாங்கள் இங்கே சாப்பாடு உங்களுக்கு தருவோம். அதாவது இந்தியன் இருந்தாலும் சரி, வெள்ளைக்காரனுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான். ஆனால் எங்கடையாக்கள் ஏற்ற சாப்பாடு நாங்கள் கண்டிப்பாக தருவோம், யோசிக்காங்க. ஓகே, நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் சந்திப்பேன். இந்த லிங்கை வந்து நான் இதில் போட்டு விடுவேன், மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு இந்த அட்ரஸுக்கு வாங்க. உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் தெரியும் நான் இந்த டிக்கோ ஃபேன்ஸுகள் கணக்கு இருக்கிறீங்க. மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த கடையில் ஒரு நாளைக்கு வந்து சாப்பிட்டு பாருங்கள். நான் வேலை செய்கிற இடம் இதுதான் கடை, மறந்துடாங்க. ஓகே, நன்றி, வணக்கம். கண்டிப்பாக நான் இந்த லிங்கெல்லாம் போடுவேன், மறக்காமல் வாங்க. ஓகே.